விருதுநகர் மாவட்டமும் மதுரை மாவட்டம் இணைகிற ஒரு பார்டர்ல ஆவுசுருட்டி விளக்கு புளியங்குளம் போற வணக்கம் மக்களை. காவல் தெய்வம் கருப்பசாமி சேவா சங்கத்தினால் கட்டப்படும் 24 அடி உயரம் கொண்ட கருப்பணசுவாமி சிலை சென்னை டு கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேல விருதுநகர் மாவட்டமும் மதுரை மாவட்டம் இணைகிற ஒரு பார்டர்ல ஆவுசுருட்டி விளக்கு புளியங்குளம் போற பாதையில நம்ம ஐயாவோட உருவச்சிலை வைக்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 36 அடி உயரமும் இந்த சிலையோட அமைப்பு வந்துடும். இப்ப இருக்கிறது வந்து 24 அடி உயரம், சரிங்களா? இப்ப அதுக்கான பூஜை எல்லா வேலையும் பார்க்க போறோம். அதுக்கான வேலை நம்ம மக்களும் சேர்ந்து உறவுகளும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உலகம் போல இருக்க நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த காவல் தெய்வம் கருப்பசாமி சேவா சங்கத்தினால் உறவுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த திருக்கோயில ஆன்மீக தொண்டு பிரிவு எல்லாரும் சேர்ந்து இந்த பண்ணிட்டு இருக்கோம். சித்தர்மார்கள், ஆன்மீக தொண்டர்கள் எல்லாரும் சிவனடியார்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து கருப்பன் பக்தர்கள் அதிக அளவில் இதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ செய்யுங்க. இந்த திருத்தொண்டுக்கு உங்களுடைய காணிக்கையாக கூட நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி உறவுகளே. இந்த சாமி கல்குவாரி, அதாவது கரூர் கல்குவாரி தென்னில் என்கிற கிராமத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து பழனி அடிவாரத்தில் வச்சு இந்த திருப்பணி வேலை நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துலேருந்து ஒரு வருஷ காலமா அந்த திருப்பணி நடந்துகிட்டு இருந்துச்சு. நேற்று தான் நிறைவு பெற்று நம்ம இருப்பிடத்திற்கு வந்திருக்காரு. கோயில் அமைகிற இடத்திற்கு பக்கத்துல தான் இதுக்கு 48 நாள் பூஜைங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கோயில் வந்து 48 நாள் பூஜைங்கிறத ஆரம்பிச்ச உள்ள நிலையில நேற்று அமாவாசை, ஆடி அமாவாசைக்கு நம்ம திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய புகழ் உலகமும் பரப்பணுங்கிற ஒரு பேராசையும் கூட வச்சுக்கோங்களேன். இங்க ஐயாவோட திருத்தூண்கள்ல நாங்கள் எல்லாருமே பாடுபட்டு இருக்கோம். அதனால உங்களால் முடிஞ்ச சிறு காணிக்கா கூட நீங்க உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. வணக்கம் உறவுகளே. திருச்சி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து காவல் தெய்வம் கருப்பசாமி சேவா சங்கத்தில் ஒரு உறுப்பினராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி இந்த குரூப்பில் வந்தேன்னா, ஃபேஸ்புக் மூலியமாக எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து இந்த குரூப்பில் இணைப்பு வந்துள்ளது. நான் கருப்பனின் தீவிர பக்தனால இந்த சங்கத்தில் இணைந்துள்ளேன். இருக்கும் ஆன்மீக நண்பர்களும் கருப்பசுவாமி பிள்ளைகளும் இணைந்து ஒன்றிணைந்து ஐயா திருவுருவத்தை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஒருவருக்கோ இல்ல பங்காளிகள் மூலமா இந்த கோயில் கட்டப்படல. கருப்பனின் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதான் இது வந்து மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா உயரமான சில சிமெண்டால தான் செஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒரே கல்லிலான 24 அடி கொண்ட கருப்பண்ண சுவாமி சிலை இது. அது போக பாத்தீங்கன்னா உடன்பிறப்பு 21 உடன்பிறப்பு உள்ளிருக்காரு. அதனால இந்த ஊருக்கு வந்து 21 உடன்பிறப்பு ஒன்றா நிறுத்தி இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. கஷ்டம்னு வர யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அது போக கோயில் திருப்பணிக்காக கருப்பனின் பிள்ளைகள், ஆங்காங்கே இருக்கும் பிள்ளைகள் அனைவரும் கையேந்தி நிற்கிறோம். கோயில் கட்டுவதற்கு கருப்பனின் பிள்ளைகளும் ஆன்மீக சொந்தங்களும் ஏதேனும் இருக்கும் சிறு காணிக்கை. கோயிலுக்கு போய் கோபுரத்தை பார்த்தா கோடி தரிசனம்னு சொல்லுவாங்க. ஒரு திருப்பணியை கட்டுவதும் கோடி புண்ணியத்துக்கு சமம் தான். அதனால உங்க கருப்பனின் பிள்ளையை கைகோர்த்து நிற்கிறோம். கருப்பனின் பிள்ளைகளுக்கு கோயில் கட்டும் திருப்பணிக்காக கையேந்தி நிற்கிறோம். உங்களால் முடிந்ததை நன்கொடையாக செலுத்துவோம். இருக்கிறாங்க மலேசியா, எல்லா சைடும் இருக்கிறாங்க. ஆன்மீக தகவல் எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப்ல வந்து 6 தளங்கள் இருக்கு. அதனால இது வந்து மலேசியா, சிங்கப்பூர், டெல்லி எல்லா பக்கமும் ஆளுங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லா சைடும் இருக்கு. நான் கரூர், திருப்பூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, சென்னை, வேலூர், அதாவது எல்லா ஊர்லேருந்து இருக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, உலகமெங்க இருக்க கருப்பு பிள்ளை எல்லாத்துக்குமே இவர் வந்து பொதுதான், சம்மந்தப்பட்டவர். அதனால யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எப்போ. முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் இதுல ஒரு தாய் மக்களா இருந்து இந்த தெய்வத்தோடைய திருப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல அண்ணன் தம்பிங்கிற ஒரு பாசத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அப்படிங்கிற ஒரே மனசோட ஒரே குறிக்கோளோட இந்த திருப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். அதனால இந்த திருப்பணி செய்யறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி எல்லா வேலைகளும் நான் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இந்த இதை சிறப்படைகிறது உங்க கையில இருக்கு. மக்களாகிய உங்க மனசுல மட்டும்தான் இருக்கு. அதுக்கு நீங்க எங்களுக்கு துணை செஞ்சீங்கன்னா இதை விட பெரிய இதை பண்ணலாம்.
ஆனால் இந்த உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு இந்த தெய்வத்தோட ஒரு வரலாறை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முழு மனசோடு தான் இந்த பணியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா ஆன்மீக சொந்தங்கள், சித்தர்கள், குருமார்கள் எல்லாருமே இதில் இருக்காங்க. அதனால இந்த தெய்வத்தை நம்பி வரவங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த தெய்வத்தோட திருப்பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி குழந்தைகளாக குழந்தை வரம் கொடுக்குறாரு, தொழில் வளம் இருக்கிறதுக்கு தொழில் வளத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 வருஷமா இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் வேண்டிட்டு போயிருக்காங்க, இந்த திருப்பணி முடியறதுக்குள்ள எங்களுக்கு குழந்தை வரம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே இன்னைக்கு தற்சயமா இந்த சிலை வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். வந்து பார்த்துட்டு குழந்தை வரம் எங்களுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, அவர் வர்றதுக்கு முன்னாடியே குழந்தை வரத்தை கொடுக்குறாரு அவர். அப்போ வந்து அவர் நின்று அவர் ஒரு அருள்வாக்கு நிலைச்சிருக்கும் போது அவருடைய பவர் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிருவீங்க. அதனால இவர் நம்பி வரவங்களை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற முழு மனசோட இந்த திருப்பணி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி உறவுகளே. ஹலோ படி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த 24 அடி கருப்பசாமி சிலையை செதுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் கிட்டன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நம்ம ஊருக்கு கருப்பசாமி சிலை வந்துடுச்சு. இனிமேல் கோயிலை கட்டி கும்பாபிஷத்தை கொண்டாடி பட்டை கிளப்ப வேண்டியதாங்க. விருதுநகரில் வசிக்கும் மக்கள் பாதி பேர் விருதுநகர் இல்லாமல் வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குறவங்க, திருச்சியாக இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, பெங்களூர் இருந்தாலும் சரி, இந்த ஒரு சாமி வந்து கண்டிப்பாக வந்து கும்பிட்டு போங்க. இந்த வழியெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஆவல்சரம்பட்டி பார்டருங்க, ஓகேங்களா? மதுரை மாவட்டம் எல்லை முடிவில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த நியூஸ் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறட்டும். இல்லைண்ணே இதில் ஆள் இறங்கி ஐயா ஐயோ கட்டியா இருக்குல்ல அந்த பெல்ட் எடுத்துக்கலாம் சாமி, பிரச்சனை அது கேப் இருக்கு அந்த பெல்ட்ல.